ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சேவா சைட்டில் ஒரு நியூ யூசர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த பாஸ்போர்ட் சேவா சைட்டில் ஒரு யூசர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த யூசரை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த யூசரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறையா ஃபேக் வெப்சைட்லாம் இருக்கும். ஸோ கரெக்டான சைட்டை பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைட்டுக்கு பாருங்கள், passportindia.gov.in அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சைட்டை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தப்பான வெப்சைட்டுக்கு எதுவும் போயிட வேண்டாம். ஸோ நீங்கள் உள்ளே போனவுடனே அந்த ஒரு அலர்ட்டே வரும், ஃபேக் வெப்சைட் நிறையா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் போயிடாதீங்க. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் போனோன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ டெல்லிங்கிறது வேண்டாம், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து நியரஸ்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு நியரஸ்ட் என்ன, நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற ஊரில் என்ன எந்த ஊரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். ஸோ உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் மிடில் நேம் ரெண்டையும் சேர்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே சர்நேமில் உங்களோட சர்நேம் டைப் பண்ணிக்கோங்க, இல்லைனா இனிஷியல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடியை லாகின் ஐடியா வச்சுக்கவா இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடியே வேணும் அப்படின்னா அதை எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா கீழே லாகின் ஐடி ஆட்டோமேட்டிக் செட் ஆயிரும். அது செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இதுக்கான யூசர் ஐடி இருக்கா இல்லைன்னு சொல்லும். ஸோ இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பாஸ்வேர்டுக்கு போயிருங்க. ஸோ பாஸ்வேர்டு இதில் வந்து ஒரு ரூல் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து கேப்லெட்டர் இருக்கணும், அப்புறம் நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டில் என்ன டைப் பண்ணீங்களோ அதை அப்படியே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் அடிச்சுக்கோங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபேவரட் கலர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னோடய ஃபேவரட் கலரை நான் வந்து ஆன்சராக டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு மறந்த சமயத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஸோ வந்து இந்த மாதிரி மெசேஜ் வரும், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, லிங்க் உங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் டேட் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆகிருன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் குயிக்காக அந்த மெயில் வந்த உடனே அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் மெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வரும், ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி passportindia.gov.in வந்திருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அதில் யூசர் ஐடி கேட்கும். நீங்கள் யூசர் ஐடி என்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நம்ம மெயில் ஐடி கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி எனக்குள்ளே மெயில் ஐடியை டைப் பண்ணணும். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஆக்டிவேட் செக்ஷன் வந்துடும். ஸோ வந்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து 2 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.